என்ன எதுன்னு பார்த்து மெதுவாக வராங்க பாருங்க. ஜீப்பு முன்னாடி போகுது, ட்ரெய்லரு இந்த கோட்டுக்குள்ளே போகுது பாருங்க. 699 ரூபா பிரியாணியா? ஐயோ, ஒரு நாள் சம்பளம் அது எனக்கு. நம்ம ட்ரெயினையே ஓவர்டேக் பண்ணுறோம். விழுந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். குட் மார்னிங் காய்ஸ், வெல்கம் பேக் டு த சேனல். டைம் பார்த்தீங்கன்னா காலையில் 6 மணி ஆகுது. சரி, ஓகே, இங்கேருந்து கிளம்பலாம் வாங்க. டயர் தட்டி பார்த்துட்டு டயர்லாம் எப்படி இருக்குன்னு ஒரு செக் பண்ணிவிட்டு முடிஞ்சால் ஒரு டீ குடிச்சிட்டு கிளம்பலாம் அங்கேருந்து. கிரீஸ் அடித்தோம், அங்கங்கே வண்டி வந்து சவுண்டு போடுது. உங்களுக்கும் டீ வந்துடுச்சு. நல்லா இருக்குது டீ, நல்லா இருக்குது கேஷ். கிளம்பலாமா? காத்தாடி வண்டி ஏற்றிக்கிட்டு அவ்வளோ வேகமாக வராம பாருங்க. அங்கே பாருங்க, கேபின் ஒரு பக்கம் நீட்டி நிற்குது, பின்னாடி ட்ரெய்லர் ஒரு பக்கம் நீட்டிங்குது. ரோடு வந்து ஒன்றே பண்ணி வச்சுருக்காங்க. என் பின்னாடி வந்து ஒரு காற்றால் அந்த ரெக்கையோட ஏற்றிட்டு ஒரு வண்டி வருது. அதே மாதிரி முன்னாடி பாருங்கள், அந்த ஒன்வேயோட கட்டிங் உள்ள போக முடியாத எவ்வளோ நேரமாக ஸ்லோவாக ஒரு வண்டி வந்துட்டுருக்கு பாருங்கள். அங்கே பாருங்கள், அதில் வந்து நின்று பார்த்துட்ருக்காங்க. ஏன்னா திடீர்னு கட்டை மேலே ஏறிடுமா என்ன எதுன்னு பார்த்து மெதுவாக வராங்க பாருங்கள். அது பின்னாடி இருக்க எல்லா வீலுமே ஸ்டேரிங் கண்ட்ரோல் தான். அதுவும் ஸ்டேரிங்க்கு திருப்ப அதுவும் மூவ் ஆகும். அந்தமாரி கம்முன்னு வண்டி ஓட்டிகிட்டு வரவே கடுப்பாகுது காய்ச்சி. ஏன்னா ஒரு பாட்டு போட முடியல. பாட்டு போட்டு நான் வீடியோ எடுத்தேன்னா உடனே காப்பி ரைட் கொடுக்குறானுவேன். வாயால் கூட போட முடியாது போலகுது. போகிற போக பார்த்தா பாட்டை உடனே காப்பி ரைட் அடிக்கிறானுவேன். யானே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா காப்பி ரைட் வாங்கி வச்சுக்கிட்டு அதை வந்து எதனா பண்ணாங்கன்னா அப்படியே உடனே அந்த பாட்டு பாடிட்டான்னா இல்லை அந்த மியூசிக் வந்துச்சுன்னா உடனே காப்பி ரைட் அடிக்கிறது. இதே குழப்பம் வச்சு திரியிறானு நிறைய பேர்.
அவன் வேற ஏன்னா சைடில் ஈத்து விட்டு போடுவானோ பார்க்கறதா இருக்கு. எத்தனை வண்டி பாஸ் ஆகுது கைஸ், ஆப்போசிட்டில் போகுது, என் கூட இந்த சைடும் போகுது. காலையில் டைமில் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குன்றதால எடுத்து நவுத்துறாங்க. இவ்வளோ இது கூட அந்த வண்டிங்க போவோம், கார் ஒன்று போகும் கூடயே. ஆனால் அந்த கார் வரல, இவனை மட்டும் போகிறான். ஒரு வேளை கடத்திட்டு போகிறான்ல. உடனே இன்னொருத்த பின்னாடி வரான் பாருங்க. 6 லைனாக இருக்குவே நல்லா ஈஸியாக பாஸ் ஆகுது வண்டிங்க. 4 லைனாக இருந்ததுன்னா அந்த வண்டி 2 வண்டியை சேர்த்து 2 ரோடையும் பிளாக் பண்ணிட்டு தான் போகணும். இங்கே புத்து கோயில்கிட்ட போயிட்டுருக்கேன். மேலே புத்து கோயில் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கேன். கோயில் கீழே இருக்குது. அவ்வளோதான், நம்ம வண்டி மேட்ரு பிரிட்ஜு மேலே ஏறு திணறுது. பின்னாடி ஒருத்தர் உட்காந்து அந்த இதுக்கெல்லாம் ஆப்ரேட்டர் மாரி இன்சார்ஜ் பண்ணிக்கிட்டே போகிறாப்புல. பாருங்க, ஜீப்பு முன்னாடி போகுது, ட்ரெய்லரு இந்த கோட்டுக்குள்ளே போகுது பாருங்க. ஜீப்பு அந்த கோட்டுக்கும் ட்ரெய்லரு இந்த கோட்டுக்கும் போகுது. இதோ போகுது பாருங்க பின்னாடி அந்த காரு. டோல்கேட் வரப்போகுது. அந்த ஃபேனோட ரெக்கை ஏற்றிக்கிட்டு போன வண்டி முன்னாடி தான் போகுது. அது எப்படி டோல்கேட் பாஸ் பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஒரு லெஃப்டில் ஒரு லைனு ஃப்ரீயாக இருக்குங்க. அதாவது ஃப்ரீனா ஒரு 2 வண்டி கொஞ்சம் போகிற அளவுக்கு இருக்கும். அதில் போக போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம், அதனால தான் லெஃப்ட்டில் போகுது பாருங்கள். அப்புறம் ஏற்கனவே ஒரு வண்டி நிற்குது. அப்புறம் லெஃப்ட்டில் வந்து கொஞ்சம் இடம் ஃப்ரீயாக இருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய அகலமான வண்டிங்க வர்றதுக்கு அதுக்கான இதுக்காக டோல்கேட்டில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும். அதில் தான் போய் நிற்கிது வண்டி. டோல்கேட் பாஸ் பண்ணிட்டு அந்த 3 வண்டி பாஸ் ஆகி வர்றதுக்குள்ளே நம்ம கொஞ்சம் தூரம் போகணும். திருப்பத்தூர் வாணியம்பாடி. இது வந்து ஊத்தங்கரை திருப்பத்தூர் அப்படி போகிறது. வாணியம்பாடி ஊருக்குள்ளே போகிறது. பழைய வந்து அவங்க சேலம் போகணுன்னா ஃபஸ்ட்டில் வந்து இந்த வழி தான் போவோம். திருப்பத்தூர், ஊத்தங்கரை, அரூர் அப்படி போய் போவோம். இப்போதான் வந்து கொஞ்சம் வந்து ரோடு கொஞ்சம் நல்லா இருக்கிறதால அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை உள்ளாரே கொஞ்சம் ஆற்காடு, ஆரணி, ஊத்தங்கரை அப்படி போயிருந்தா இருக்கு. அப்போ அந்த ரோடையும் கவர் பண்ணுவோம். ரொம்ப நாள் ஆச்சு போய், ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோவில் இருக்குமான்னு தெரியல, பார்க்கலாம். மலைகளே தெரியவில்லை. எவ்வளோ தூரமாக ஆம்பூரில் ஒன்வே பண்ணி வச்சு ரோடு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இங்கே ரோடு போடுறதுக்கு தான் அவ்வளோ தூரம் ரோடை பிளாக் பண்ணி வச்சுக்கிறாங்க பொழுது ஒன்வேல. அது கூட முழுசாக போடுறாமே தெரியலையே, என்னவா பண்ணுறாங்க. ஆம்பூர் ஊருக்குள்ளே வந்தாச்சு. இவ்வளோ காலையில் ஸ்கூல் பசங்களாம் கிளம்பி போகுது. ஒன்று ஆம்பூரில் நைட்டில் போகிறோம், இல்லைனா விடியும் காலில் போகிறோம். இந்த ஆம்பூரில் பிரியாணி வாங்க செஞ்சு விற்கிற டைமில் போகவே மாட்டேங்கிறோம். எனக்கு தெரிஞ்சு இப்போ எந்த பிரியாணி கடையும் இருக்காது. ஏன்னா விடியும் காலையில் டிஃபன் வேணால் கிடைக்கலாம். சரி, அடுத்த தடவை வரும்போது பார்க்கலாம்.
வாய்ப்பு கிடைச்சா வாங்கி சாப்பிடுவோம். ஆம்பூர் அண்ணா பேருந்து நிலையம். இது தகுந்த மாதிரி இந்த ரோடை பிளாக் பண்ணி வச்சுருக்காங்க. எங்கேயும் ஓரம் கட்டி கூட நிற்க முடியாது. ஓ தேட்டர் இருக்குது. என்ன தேட்டரு? கமலாவா? அதே 699 ரூபா பிரியாணியா? ஐயோ 699 ரூபா போட்டுக்குது ஒரு பிரியாணி. அதிகமாக மட்டன் பிரியாணியாக தான் இருக்கும். 1 கிலோ மட்டனே 800 ரூபா தான்டா. 750 ரூபா 800 ரூபா தான்டா. 699 ரூபா 700 ரூபா ஒரு மட்டன் பிரியாணினா என்ன ரேட்டு? அதே வாங்கி சாப்பிட்ட ஆளுங்க இருப்பாங்க. நம்மளுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. நம்மளுக்குலாம் 200 அதிகம், 150 அதிகம். 700 ரூபாய்லாம் ஒரு நாள் சம்பளம். அது எனக்கு அவ்வளோ செலவு பண்ணி ஒரு பிரியாணியா? இருந்தாலும் காலையில் விற்கிது, இருந்தாலும் ரேட் அதிகம். ஆப்போசிட் பார்த்தீங்களா எவ்வளோ டிராஃபிக் இருக்குது. இந்த 699 ரூபா போட்டிருந்த பிரியாணி அநேகமாக குவான்டிட்டி அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு 2 பேர் சாப்பிட்ற மாதிரியாவது இருக்கலாம். இல்லைன்னா அவ்வளோ ரேட்டு கொடுத்து யாரும் வாங்குவாங்களான்னு டவுட்டு தான். சரி இருக்கட்டும். பாருங்க ஸ்கூல் பசங்களாம் விளையாடிக்கிட்டு இருக்கு. ஹோட்டலில் நிறுத்தி வச்சுட்டு என்ன தண்ணி நினைக்கிறேன். ஆயிடுச்சு. அங்கே பாருங்க ட்ரெயின் ஒன்று ஸ்லோவாக போகுது. அப்படியே மலை பக்கத்தில் ரயில்வே ட்ராக். அருமையாக ஒரு ட்ரெயின் போகுது, ஸ்லோவாக போகுது. எல்லாமே ஏசி கோச், எதுவுமே ஜென்ரல் கம்பார்ட்மெண்ட் கிடையாது. அப்படியே பக்கத்தில் அந்த ஒரு போர்டு வைக்கணும், இந்த மலை விற்பனைக்கு அப்படின்னு ஒரு போர்டு வச்சாச்சுங்க, சேல்ஸ் ஆகிடும் உடனே. நம்ம ட்ரெயினையே ஓவர்டேக் பண்ணுறோம். எப்படி நம்ம ட்ரெயினையே ஓவர்டேக் பண்ணிட்டோம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் தூரத்தில் நம்மளும் அது சைடு போட்டுரும். ஆற்றுல பாருங்க ஒரு ஓடையில் ஓடு தண்ணி போகுது. எக்ஸ்ட்ரா வளர்ந்து வர மரத்தை வெட்டுறாங்களோ? ஆமாம். எல்லாம் பனி மூட்டமாக இருக்குது பாருங்க. இயற்கை அழைத்தது. இந்த மலையே பார்க்க சூப்பராக இருக்கு. அப்படியே பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பாருங்க. என்னது கீழே வச்சிருக்காங்களா? கீழே விழுந்து போயிருக்கா? அதான் விழுந்து இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஆமாம், போஸ்ட்ல இருந்து விழுந்துருக்கா. ஓ, அந்த ட்ரைலர் ஆப்போசிட் பங்க்கில் இருக்கு காய்ஸ். அந்த ட்ரைலர் வண்டியிலேருந்து விழுந்துருக்கு பொழுது. இப்போ எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா வேலூர் கிட்ட தான் போயிட்டுருக்கேன். அது வேலூர் ஊர் பிரிட்ஜு மேலே போயிட்டுருக்கேன். இப்போ
டயரெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏன் நிப்பாட்டிக்கிறேன்னா அந்த கடையில் டீ நல்லாயிருக்கும். 5 minutes later. இவ்வளோ நேரம் ஆடிக்கிட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் நேரம் ஓடிக்கிட்டு இருந்தா என்னாகுது, அதுக்குள்ளே ஆஃப் ஆகி போச்சு. இந்த கடையில் டீ நல்லாயிருக்கும், இஞ்சிலாம் போட்டு நல்லா டீ நல்லா போட்டு தருவாங்க. இதில் நல்லா தண்ணி அடிச்சுக்கிட்டு ஓடிச்சுன்னா இதில் இருக்க புல்லு செடி எல்லாம் அடிச்சுட்டு ஓடிட்டோம். ஆனால் அவ்வளோ மழை பெஞ்சு இதில் தண்ணி போகல. ஓகே, டயர்டாக இருக்குது, சின்னதாக ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலான்னு சொல்லிட்டு ஒரு ராணிப்பேட்டை முன்னாடி ஒரு இடத்துல நிறுத்தியிருக்கேன். ஓகே காய்ஸ், நான் எடுக்கும் போது கண்டினியூ பண்ணுறேன். பாய்.